ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் வந்து எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறையா வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவோம், அண்ட் நிறையா வந்து என்ன சொல்ல பர்த்டே பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுறோம், இல்லை எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மேக்கப் பண்ணுவோம். இப்போ ஃபங்க்ஷன் வீடு அப்படின்னா அந்த லைட்டுக்கு ஏற்றப்பில் அந்த அந்த செட்டிங்க்கு ஏற்றப்பில் நம்மளோட மேக்கப் இருக்கணும் இல்லையா? ஸோ நார்மலாக நம்ம வெளியே போகும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என் பையன் விளாட்றான். என் பையன் மீன்ஸ் என்னோட பைரோ குட்டி விளையாடுது. அதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் யோர் டெய்லி அப்டேட்ஸ். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர். ஓகேவா? ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஒரு மேக்கப் போடுறனாலும் சரி, இல்லை ஏதாவது ஃபேஸில் வந்து காம்பேக்ட் பவுடரோ இல்லை ஃபவுண்டேஷன் மட்டும் போடுறனாலும் சரி, மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் வந்து நம்ம ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நம்ம ஸ்கின். ஸோ அதனால தான் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது. ஸோ மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெபிலின் ஃபிட் மீயோட ப்ரைமர். ஸோ இது வந்து நமக்கு வந்து நம்ம ஃபேஸில் வந்து போர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஏன் அப்படின்னா நம்ம ஃபேஸில் ஓப்பன் போர்ஸ் இருந்தே நம்ம வந்து ஃபவுண்டேஷனோ இல்லை காம்பேக்டோ போடும்போது அதோட எஃபெக்ட் வந்து அந்த போர்ஸ் மூலிமா உள்ளே போகும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ப்ரைமரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மெபிலின் ஃபிட் மீயோட ப்ரைமர் வந்து ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ரைமருன்னு கூட சொல்லலாம். என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ப்ரைமர் வந்து நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம் ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர். ஸோ இப்போ நான் வந்து வெளியே போகிறனால நான் வந்து லாக்மியோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வெளியே போகாமல் இல்லாட்டினாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போது நான் வெளியே போகிறனால கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் போட வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம். அதனால இப்போ நான் ஃபேஸில் லாக்மியோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் த வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், தட் இஸ் த மெபிலின் ஃபிட் மீயோட ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து 130 ஷேடு. இது வந்து எனக்குரிய ஷேட். ஸோ உங்களுக்கு என்ன ஷேட் வந்து சூட்டபிளாக இருக்கோ நீங்கள் வந்து அது வாங்கி போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா ஃபேஸில் வந்து. ஆனால் நம்ம வந்து ப்ரைமர் போட்டக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷனே போடணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு ஸ்கின் ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் ஆகிற மாதிரி அந்த டாட்டாக வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ வச்சக்கப்புறம் தான் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி பிளெண்டரோ இல்லை ஏர் ப்ரஷோ வந்து நான் யூஸ் பண்ணலை. நம்மளோட கையே ஆயுதம் அப்படின்றனால நான் வந்து கையிலையே நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ தூரம் நம்மளால் பிளெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கையை வச்சே நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழேயும் மேலேயும் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு கீழே. நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து மேலே போகணும் நெத்திக்கும். ஸோ நெத்திக்கும் அதே மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஆரஞ்ச் ஹைலைட்டர். ஸோ இது வந்து ஒரு ப்ரோ கன்சீலர். இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து எங்கேயாவது டார்க் பிக்மெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து பிளாக் ஷேடு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கே யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோடய கண்ணுக்கு கீழே அண்ட் என்னோடய வாய்க்கிட்ட அண்ட் என்னோடய காதுக்கிட்ட வந்து எனக்கு பிளாக் ஷேட் நிறையாவே இருக்கும்.
நிறையா இருக்கும்னு சொல்ல முடியாது, இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அங்கே யூஸ் பண்ண போகிறேன். சில பேருக்கு வந்து நிறையா எப்படி சொல்ல, மூக்கு கீழே அண்ட் நெத்தியில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து டார்க் ஷேட் நிறையா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆரஞ்சு ஹைலைட்டரை வாங்கி போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து காம்பேக்ட் வச்சு இல்லைனா லூஸ் பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணிக்கும் போது இது கரெக்டாக நம்மளோட ஃபேஸில் வந்து செட் ஆகிக்கும். ஸோ இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பேக்ட் பவுடருக்கு போயிடலாம். ஸோ காம்பேக்டும் ஆஸ் யூஷுவல் மெபிலின் ஃபிட்மியோட தான். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் பிராண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். மெபிலின் நல்லா ஒரு எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஷேட்ஸ் இருக்கும் அண்ட் நிறையா வெரைட்டிஸும் வந்து மெபிலினில் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஏர் ப்ரஷ் எடுத்து நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ பின்னாடி ஒரு ஆடுகாலை ஆடிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் என்னோடய பைரவ். இவனுக்காக தான் மெயினாக வந்து நான் வாய்ஸ் ஓவரே பண்ணது. ஏன்னா பாலை பிடிச்சி ஆடுறான், எதையாவது கத்துறான், எதையாவது பிடிச்சி இழுக்கிறான். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருக்கிறனால தான் மெயினாக இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவருக்கு போன காரணமே பைரவ்னால தான். ஸோ ஓகே, நம்ம நல்லா வந்து ஏர் ப்ரஷ் வச்சு ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கணும் காம்பேக்ட் மூலிமா. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கன்சீலர். ஸோ கன்சீலர் எதுக்கு அப்படின்னா அஸ் யூஷுவல் வந்து நான் ஆல்ரெடி ஆரஞ்ச் ஹைலைட்டர் யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் கன்சீலரும். நம்ம ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து டார்க்காக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அங்கே வந்து போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து அண்டர் ஐ இருக்கும். மேக்ஸிமம் வந்து கன்சீலர் வாங்குகிற காரணமே வந்து அண்டர் ஐ இருக்கிறனால தான். அண்டர் ஐயில் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறனால ஸோ அதனால தான் வந்து வாங்குறது. அண்ட் இந்த காதுக்கிட்ட அந்த போன் வந்து அந்த டோன் கொஞ்சம் வந்து என்னோடய ஸ்கின் கலர் டோனுக்கு இல்லைன்றனால அங்கே அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ கன்சீலர் போடுறதுனால வந்து பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஃபேஸில் வந்து எவ்வளோ பிளாக் ஷேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த கன்சீலர் வந்து கிளியர் பண்ணிடும். ஸோ ஓகே, வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், என்ன போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஸ்க்கு போகிறோம். ஸோ ஐஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக ஐஸ்ன்னோடனே ஐலைனரோ இல்லை ஐ ஷேடோவோ மஸ்காராவோ கிடையாது. அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது, நம்மளோட ஐப்ரோ. ஸோ அதனால ஐப்ரோ கிட்ட வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஐப்ரோஸை ஃபஸ்ட்டு அழகாக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷேப் பண்ணிக்கணும். இது வந்து இதால் இப்போ தான் பண்ணணும் இல்லை, இதில் கொடுத்துருந்தான் அதனால் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி 3 கலர்ஸ் வந்து இருக்கும், ஒயிட் அண்ட் ப்ரௌன் அண்ட் பிளாக். நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரௌனாக பிளாக்காக பார்க்கும்போது ப்ரௌன் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ மிடில் ஏன் அப்படின்னா பிளாக் வந்து நல்லா போட தெரிஞ்சவங்க போடலாம், ப்ரௌன் வந்து நம்மளை ரொம்ப 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 நேச்சுரலான ஒரு லுக்கை வந்து கொடுக்கும். ஸோ அதனால எப்போயுமே ப்ரௌன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் ராஷ்மி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது அந்த புருவத்துக்கும் இந்த புருவத்துக்கும் பாருங்கள், அதில் வந்து என்னோடய ஸ்கின் அந்த ஒயிட் லேயரும் இருக்குது. பட் நம்ம இதை வச்சு கவர் பண்ணும்போது நமக்கு அந்த ஒயிட் லேயர் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஒரு ஐப்ரோஸ் கம்ப்ளீட்டான ஒரு ஐப்ரோ கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் ஐப்ரோ கிட். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பவுடரியாக யூஸ் பண்ணால் பெட்டர். பென்சிலாக யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து இழுவிட்டு வச்சுட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐப்ரோ கிட் பவுடர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்ம வந்து மேபிலினோட கொலாசல் லைனர். ஸோ லைனர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு கண் அவ்வளோவா இப்போது தெரியாது. ஸோ நான் போட்டுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். எஸ், ஸோ போட்டாச்சு ஐலைனர். நெக்ஸ்ட்டு வந்து மேபிலினோட கொலாசல் மஸ்காரா. ஸோ மஸ்காரா வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்ணை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஊர்லேயும் சரி பொதுவாக சைக்காலஜி படி வந்து 70% ஆஃப் பீப்புள் வந்து நம்மளோட ஐ கான்டாக்ட் வச்சு தான் வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எப்படி மார்க் போடுவாங்க. ஸோ அதனால நம்ம கண் வந்து ரொம்பவே முக்கியமாக கேர்ள்ஸுக்கு வந்து. ஸோ அதனால்
நம்ம வந்து மஸ்காரா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மஸ்காரா போடும்போது மூஞ்சி கொஞ்சம் அஷ்டகோணல்ல போகும். நீங்கள் வந்து பார்த்து பயந்துடாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஐலைனரும் இந்த மஸ்காராவும் கொஞ்சம் நேரம் வந்து காயட்டும். நம்மளை அப்படி வீசி விட்டுக்கிட்டா தான் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கண்ணு ஃபுல்லாக ஆக்சுவலி ஓவர் இல்லை, ஐஷேடோ மட்டும் இருக்குது. ஐஷேடோ வந்து நமக்கு கண்ணு காஞ்சக்கப்புறம் தான் போட முடியுன்றனால நான் இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். ஸோ வெளியே போகிறனால நான் டார்க் ஷேட் போடலை, லைட் ஒரு நியூடு ஒரு ஷேடு வந்து போட போகிறேன். ஸோ இதுவும் மேப்ளினோட தான், டச் ஆஃப் ஸ்பைஸ் இதோட, இந்த லிப்ஸ்டிக்கோட பிராண்டோட வெரைட்டி நேமு. இது வந்து ரொம்பவும் நமக்கு டார்க் ஷேட் கொடுக்காது, ரொம்பவும் லைட் ஷேடாக இருக்காது, ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபேஸுக்கு வந்து கான்டோர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்டோர்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குல்லையா, அதுதான் கான்டோர், அந்த ப்ரௌன் கலர். நம்ம ஃபேஸ் வந்து இப்போ நல்லா என்ன சொல்ல, ஃபவுண்டேஷன் காம்பேக்ட்லாம் போட்டு ஊன்னு ஒப்பி இருக்குது. இப்படி இருக்கிற ஃபேஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒல்லியாக ஆக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ப்ரெஷ்ஷில் வந்து அந்த கான்டோரை எடுத்துகிட்டு நம்மளோட அந்த சீக் போன் இருக்கு இல்லையா, அந்த போனில் மட்டும் இப்போ நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் கீழே உள்ள போன், மேலே உள்ள போன் அண்ட் கீழே உள்ள போன். ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபேஸை வந்து ஒடுக்கமாக காட்டும். அதனால தான் நம்ம இதை வந்து போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளஷ் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சீக்ஸை வந்து அழகாக பிங்கியாக காட்டுறது. ஸோ என்னோடய ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சிரிக்கும் போது அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பிங்க் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்போ ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ ஹைலைட் பண்ணுறதுக்கு அந்த சென்டராக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சோண்டு ஏர் ப்ரஷில் எடுத்துகிட்டு அது மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஹைலைட்டராக காட்டும். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் ஓவர். கண்ணில் வந்து காஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஐஷேடோ போட்டுடலாம். ஸோ ஐஷேடோ, எஸ், ஐஷேடோ பேலட் வந்து நைக்காலேருந்து வாங்கின ஒரு பேலட். இதில் வந்து எத்தனை கலர்ஸ் இருக்கும் அப்படின்னா, வெயிட், எஸ், மேலே 6 கீழே 6, ஸோ 12 கலர் இருக்குது. நம்ம வந்து எப்போயுமே ஐஷேடோ வந்து போடும்போது டபுள் கலராக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நியூட் கலர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நியூட் பிங்க், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பிங்க்கை வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு பிரைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்து நான் போட போகிறேன். ஸோ அது ஹாஃப் இது ஹாஃப் அப்படிங்கும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, மேக்கப் எல்லாமே இப்போ ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் தான் படும் கேவலமாக இருக்குது. நம்ம வந்து ஹேர் ஸ்டைலுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து வராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தலை சீவுறது தான். எனக்கு வந்து தலை சீவுறதுல என்ன பண்ணணும் ஏதுன்னே தெரியாது. என் ஃப்ரெண்டெல்லாம் திட்டுவா, தயவு செஞ்சு நீ வந்து தலைக்கட்டை கற்றுக்கோ அப்படி சொல்லிட்டு. பிகாஸ் என்ன சொல்ல, நெத்தியாக வேறு இருக்கா, மண்டமைங்களா, அதனால அது என்ன சொல்ல செட்டே ஆக மாட்டேங்குது நமக்கு. பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ நான் போட போகிறேன். எல்லாம் ஓகே, ஒன்று மட்டும் மிஸ் ஆகுதே அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா பொட்டு. ஸோ பொட்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு குட்டியாக டாட்டோட ஒரு பொட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், மேக்கப் முடிஞ்சிருச்சு.
ஸோ இது வந்து நம்ம வெளியே போகிறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் லுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே காய்ஸ், ஒரு சிம்பிளான லுக் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் போட்டுருங்க. அண்ட் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Rashmi signing off. Spicy Sugars. Ta-ta.